வணக்கம். இப்போ இங்க அடுத்த கான்செப்ட் இருக்கு பாருங்க, ஃபக்டோர் பெர்டானா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வந்து ஃபக்டோர், அதாவது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் வந்துட்டு எந்த எண்கள் வைத்து உங்களால் டாரா பண்ண முடிஞ்சா இந்த விடை வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ஃபக்டோர். இப்போ வந்து ஃபக்டோர் பெர்டானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்டானா என்ன? பெர்டானா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 7 கொடுக்குறேன். ஸோ சாரி ஃபக்டோர் பகி நம்ம தூஜோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் தூஜோ வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இது சின்ன எண்ணால் நான் வந்துட்டு எல்லா எண்களோட வகுத்து பார்க்குறேன். ஸோ 7 வகுத்தல் 1, 7 வகுத்தல் 2, 7 வகுத்தல் 3, 7 வகுத்தல் 4, ஓகே 5, 6, 7. ஸோ 7 வகுத்தல் 7 நம்மளுக்கு தெரியாது 1 வந்துடும் அப்படின்னு. இது மாதிரி எது செஞ்சாலும் 7 வந்துடும். ஸோ இது ரெண்டும் ஃபக்டோர். இப்போ இங்கே உள்ளதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 2 வந்து வகுத்தாக்கா 3.5 வந்துடும். ஓகேவா? அதே போல் 7 வகுத்தல் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட விடை 2.333 அப்படின்னு சொல்லி போவோம். 7 வகுத்தல் 4 பார்த்தீங்கன்னாக்கா 1.75 இருக்கும். 7 வகுத்தல் 5 1.4, 7 வகுத்தல் 6 வந்துட்டு 1.666 அப்படின்னு போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து அந்த புள்ளி வச்ச எண்கள் இருக்குல்ல, ஸோ இதுனாக்கா வந்து பாக்கின்னு அர்த்தம். ஸோ பாக்கி இருந்தால் இந்த எண்கள் எதுவுமே வந்து ஃபேக்டராக மாறாது. அப்படின்னாக்கா 7ஆம் எண்ணுக்கு வந்துட்டு 1ம் 7ம் மட்டும்தான் ஃபேக்டரா, வேற எந்த ஒரு எண்ணுமே இல்லைனாக்கா ஆமாம். ஓகே, ஸோ எந்த ஒரு எண் வந்துட்டு ஒன்றாலையும் அதே எண்ணால மட்டும்தான் வகுக்க முடிஞ்சிச்சுனாக்கா அதை தான் நம்ம வந்துட்டு நம்போர் பெர்டானா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்போர் பெர்டானா. ஸோ அதனால தான் வந்து அது ஸ்பெஷல். இதை வேற எந்த ஒரு எண்ணாலையும் உங்களால பாகி பண்ண முடியாது. ஸோ வேற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் எண். ஸோ 2ஆம் எண்ணையும் வந்து நம்மளால ஒன்றால வகுக்க முடியும், 2ஆல வகுக்க முடியும். அதே போல 3க்கும் 1 3 தான் இருக்கு. 5ஆம் எண்ணுக்கும் 1 5 தான் இருக்கு. நடுவில் வர 2 3 இதை வச்சு நம்ம வகுக்க முடியாது, எல்லாத்துக்கும் வந்து பாக்கி வந்துடும். ஸோ 20க்குள்ளார உள்ள நம்பர் பெர்டானா வந்து உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். உங்களுக்கு தெரியலனாக்கா இதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 20க்குள்ளார உள்ள எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 3 5 7 9 11 13 17 19. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வேற எந்த ஒரு எண்களாலையும் உங்களால வகுக்க முடியாது. இதுல வந்து நம்ம 1 சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா 1 வந்து 1ஆல மட்டும்தான் வகுக்க முடியும். ஸோ அதுக்கு 1 தான் வந்துட்டு ஃபக்டரா இருக்கு, வேற எந்த ஒரு எண்ணும் இல்லை. நம்மளுக்கு வந்து 2 எண்கள் வேணும். ஓகே, ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து அதே எண். ஸோ நம்ம ஒரு சத்து வந்து இதில் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ இந்த எண்கள் தான் வந்துட்டு 20க்குள்ளார இருக்கிற ஃபக்டர் பெர்டானா. இதுக்கும் மேல நம்பர் பெர்டானா வந்து ஆக்சுவலி இருக்கு, அதை வந்து நீங்க பொதுவா படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த 20க்குள்ளார உள்ள எண்களை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுதான் வந்து நம்ம ஃபக்டர் பெர்டானா பண்ண போறோம். ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு வந்து நம்பர் 24 கொடுக்குறேன். ஸோ 24ஓட ஃபக்டர் முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபக்டர் வந்து கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 24 இருந்துச்சு, 2 3 4 6 8 12 24. இதெல்லாம் வந்து 24ஓட ஃபக்டர். ஆனா நம்ம தேவைப்படுறது வந்து இப்ப ஃபக்டர் பெர்டானா. ஸோ ஃபக்டர் பெர்டானா இதுல இருக்கிற நம்பர் பெர்டானாவை நீங்க கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, நம்பர் பெர்டானா எது? 2ம் 3ம் தான் நம்பர் பெர்டானா. ஸோ இதுதான் வந்து இதோட விடை. ஓகே, ஸோ நீங்க விடை எழுதும் போது ஃபக்டர் பெர்டானா bagi 24 ialah 2 dan 3 அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, இதுக்கு முக்கியமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது வந்து நம்பர் பெர்டானா. இப்போ இந்த கேள்விகளை பார்ப்போம். Tentukan sama ada nombor yang berikut ialah faktor perdana bagi 84 atau bukan. ஸோ அவங்க கொடுக்கப்பட்ட நம்பர் பாருங்க, 2 3 5. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த 2 3 5 எல்லாமே வந்துட்டு நம்பர் பெர்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் பெர்டானா, ஆனால் அது 84க்கு வந்து ஃபக்டர் பெர்டானா வருமா இல்லையா அப்படின்றது தான் இந்த இதில் உள்ள கேள்வி.
ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னாக்கா நம்ம பஹாகி செய்யணும். ஓகே, 84 பஹாகி 2 பண்ணிங்கனாக்கா 4 2 8 2 2 4 வரும். ஸோ பாக்கி வந்துட்டு 0. அதனால பாக்கி எதுவுமே இல்லாத வசி டூ வந்து ஃபக்டோர் பர்டானா பகி 84 அப்படின்னு நீங்க செய்யலாம். அதே மாதிரி தீகக்கு பண்ணி பாருங்க. டூ டராப் தீக வந்து என்னன்னா 24 வரும். 8 3 24. ஸோ இங்கே 0. ஸோ இதுவும் பாக்கி எதுவும் இல்லாத வசி 3 pun ஃபக்டோர் பர்டானா பகி 84. இப்போ லீமா பாருங்க. லீமா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபக்டோரா வராதுன்னு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் லீமா வந்துட்டு அதோட வாய்ப்பாடு 5 0 5 0 அப்படிதான் முடியும். ஸோ 84 வந்து 0ம் இல்லை 5ம் இல்லை அந்த பின்னாடி நம்பர்ல. ஸோ இது கண்டிப்பா இல்லை. இருந்தாலும் நீங்க வந்து ஜலங்கஜை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 darab 5 5 34 6 darab 5 30 பாக்கி வந்து 4 வருது. ஸோ sebab ada baki dia bukan faktor perdana bagi 84. ஸோ 5 வந்து இல்லை. இப்படிதான் நீங்க வந்து இந்த கேள்வியை செய்யணும். அடுத்த கேள்வி பாருங்க. senaraikan semua faktor bagi faktor perdana bagi 72 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த கேள்வி செய்யணும்னாக்கா நீங்க முதல்ல வந்துட்டு ஃபக்டோர் பகி 72 வந்து லிஸ்ட் ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த லாங் லிஸ்ட் முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க ஃபக்டோர் பர்டானா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல லிஸ்ட் ஆன் பண்ணலாம். ஸோ இது பண்றதுக்கு நீங்க பஹகி பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். ஸோ நான் வந்து இப்போ லிஸ்ட் ஆன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போதுமே வந்துட்டு நம்பர் 1 வந்து எப்போதுமே ஃபக்டோர் தான். ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். இது பாருங்க, இது டூவல முடியுது. அதனால டூவும் ஒரு ஃபக்டோர் தான். நீங்க பஹகி பண்ணி சொன்னமா பார்த்துக்கோங்க. தீகு, அடுத்தது 4, அப்புறம் 6, 8, 9, 12, 18, 24, 36, கடைசியா 72 அதே எண். ஸோ ஒன்றும் அதே எண்ணும் ஃபக்டோரா கண்டிப்பா எழுதியே ஆகணும். மற்ற எண்கள்லாம் நீங்க வாய்ப்பாடு மூலமா பாகி பண்ணி பார்த்து செய்யணும். ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னாக்கா லெட்ஸ் சே 72. ஓகே, இது வந்துட்டு நான் 6ஆல பாகி பண்றேன் அப்படின்னாக்கா 1 6 பேலன்ஸ் எங்க இருக்கு 12. ஸோ 2 12. ஓகேவா? ஸோ அதனால 6ம் 12 வந்துச்சு. ஸோ இதே போல தான் நம்ம வந்துட்டு இந்த சின்ன எண்களை வந்து பாகி பண்ணும்போது இந்த பெரிய எண்கள் கிடைச்சிரும். அது ஏன்னா அது வந்து மேல இருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து நீங்க பாகி மூலியமா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபக்டோர் பர்டானா பகி 72 கேட்குறோம். ஓகே, ஸோ ஃபக்டோர் பர்டானா bagi 72 ialah எந்த எண்கள். ஸோ ஃபக்டோர் பர்டானா அந்த எண்ணால மட்டும்தான் வகுக்க முடியும். இன்னொன்று 1ஆல வகுக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது 2 3 இருக்கு. 4 6 8 9 12 18 24 36 இது எல்லாமே வந்து மற்ற எண்களால நீங்க வகுக்கலாம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் விடை இல்லை. ஸோ விடை வந்து 2ம் 3ம் மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த டாபிக் பாருங்க. இங்க பெம் ஃபக்டோரன் பர்டானா அப்படின்னு இருக்காங்க. பர்டானானா என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது வந்து ஸ்பெஷல் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வச்சு இங்கே ஒரு ஒப்ராசி செய்ய போகிறோம். அது வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்டானா நம்ம பார்த்தோம்னா 20க்குள்ளார உள்ள நம்பர் பர்டானா அப்படின்னு அது கொஞ்சம் லிஸ்ட் ஆன் பண்ணிக்குவோம். 2 3 அப்புறம் 5 7 11 13 17 19. ஓகே, அதே போல மற்ற எண்கள் 20க்குள்ளார இருக்கிற மற்ற எண்களையும் நம்ம இங்கே எழுதிக்குவோம். அதாவது 4 6 8 9 10 12 14 15 16 17 இங்க இருக்கு 18 19 20. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த பர்டானா அப்படின்னு சொல்ற நம்பர் வந்துட்டு முதல்ல சொல்லியிருந்தேன். இதை வந்து பஹகி பண்ணோம்னாக்கா ஓகே, இந்த எல்லா எண்களையும் வந்துட்டு நம்ம பாகி பண்ணும்போது இதை 1ஆல மட்டும் பாகி பண்ண முடியும். அப்புறம் அதே எண்ணால பாகி பண்ண முடியும். மற்ற வேற எந்த எண்களாலும் உங்களால பாகி பண்ண முடியாதுன்னு. இப்போ அப்படி இருக்க இதே நம்ம படானா இந்த எண்களை வந்து உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க பிரச்சனையா பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ பாருங்க, 4 வந்துட்டு என்னால 2 டராப் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர முடியும். 2 டராப் 2 4. அதே போல 6 பார்த்தீங்கன்னாக்கா 2 டராப் 3. இது ரெண்டுமே நம்ம படானா தான். ஓகே, 2 6. மற்ற வழிகளும் இருக்கு. 1 டராப் நாமும் நீங்க பண்ண முடியும். ஆனா நம்ம ஒரு பர்டானா வச்சும் இந்த எண்கள்லாம் வரும் அப்படின்னு தான் நான் காமிக்கிறேங்க. ஸோ 8 பாருங்க, 8 வந்துட்டு
டுவ டராப் டுவ டராப் டுவ 2 2 4 4 2 8 9னா 3 3 9 10 பாருங்க லீம டராப் டுவ பண்ணலாம். ஓகே 12 டுவ டராப் டுவ 2 2 4 4 3 12 14 7 இருக்குங்க 7 2 14 15 வந்து திகடரா லீமா பண்ணி எடுத்துட்டு வரலாம். 16 டுவ டராப் டுவ டராப் டுவ டராப் டுவ பண்ணலாம். 2 2 4 4 2 8 8 2 16 அதே போல 18 பார்த்தீங்கன்னாக்கா டுவ டராப் தீக்க பண்ணலாம். டராப் தீக்க ஓகே 2 3 6 6 3 18 20 பார்த்தீங்கன்னாக்கா டுவ டராப் டுவ டராப் லீமா பண்ணலாம். 2 2 4 4 5 20 ஸோ பாருங்க இந்த எண்கள் எல்லாமே அதாவது இந்த பியாசாவா இருக்கிற இந்த எண்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு படானா வச்சு நம்மளால உருவாக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஒரு படானா வந்து இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஓப்ராசி இருக்குல்ல இதை தான் வந்து நம்ம பெர்ம் ஃபேக்டோரான் பெர்டானா அப்படின்னு சொல்றோம். ஓகே அதாவது பெர்டானா நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த நம்பருங்களை இது பண்றது. ஓகே ஸோ இந்த நம்பரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு பெர்ம் ஃபேக்டோரான் பெர்டானா. ஓகே ஸோ இந்த பெர்ம் ஃபேக்டோரான் பெர்டானா செய்யறதுக்கு வந்து 2 சாரம் இருக்கு. ஒன்று வந்துட்டு pembahagian berulang pokok faktor அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கேடா pokok faktor. ஓகே ஸோ இந்த 2 சாரம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம இந்த கேள்விகளை செய்ய போறோம். ஓகே இப்போ இங்க பாருங்க ungkapkan 60 dalam bentuk pemfaktoran perdana அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா ஸோ இந்த கேள்வி வந்துட்டு நம்ம இந்த 2 சாரம் யூஸ் பண்ணி செஞ்சு பார்ப்போம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு pembahagian berulang. ஓகே அதாவது நீங்க இதை எழுதும் போதே வந்து உங்களுக்கு அதை வந்து புரியணும். pembahagian அதாவது பஹாகி berulang அப்படின்னாக்கா மறுபடியும் பஹாகி பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா ஸோ இதை எப்படி எழுதுவோம்னு பார்த்தோம்னாக்கா பஹாகினாக்கா நம்ம எப்போதும் இப்படி எழுதுவோம்ல அதை வந்து கொஞ்சம் தலைக்கீழ யூஸ் பண்ண போறோம். இப்படி போடுற இந்த சிம்பிளை வந்து நம்ம இப்படி எழுதுறோம். ஓகே 60 இப்போ என்ன பண்ண போறோம் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பெர்டானா அப்படின்னாக்கா பஹாகி பண்ணக்கூடிய எண்களும் வந்துட்டு நம்பூர் பெர்டானாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது 2 3 5 7 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோம்னா அந்த எண்களை தான் யூஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த இருக்கிற ஒரு ஃபியூ நம்பர்ஸ் வச்சு நீங்க செய்ய பாருங்க. ஓகே இப்போ 60னாக்கா கண்டிப்பா 2ஆம் வாய்ப்பாடு இருக்கும் 5ஆம் வாய்ப்பாடு இருக்கும் 3ஆம் வாய்ப்பாடு கூட வரும் இங்க. ஸோ நம்ம வந்துட்டு லெட்ஸ் சே 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்றோம். 2ஆல 60 வகுத்தா 1 2 2 2 4 2 6 வந்துடும். ஸோ இங்க வந்து 3 போட்டுக்கோங்க 30. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நீங்க ஸ்டில் 2ஆல இதை வந்துட்டு வகுக்க முடியும். 2ஆல வகுத்தீங்கன்னாக்கா 30 இது வந்து 15ஆ மாறிடும். 15 வந்துட்டு உங்களால 2ஆம் வாய்ப்பாடில் பண்ண முடியாது. ஆனால் 3ஆம் வாய்ப்பாடில் பண்ணலாம். அதே போல 3 5 15 அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 5ஆம் வாய்ப்பாடில் பண்ணீங்கன்னாக்கா 4 5 5 அப்படின்னு வரும். ஓகே இப்போ வந்துட்டு இதுதான் வந்து நீங்கள் எழுதக்கூடிய விடை. ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு நம்புளோ வந்து ஃபக்டோரில் எழுத சொல்லியிருக்காங்க பெம் ஃபக்டோரான் பெர்டானா அப்படின்னு. இப்போ எழுதும் போது 2 டராப் 2 டராப் 3 டராப் 5 ஸோ இதை தான் எழுத போறீங்க. இதோட விடையை வந்து நீங்கள் எழுத போல ஏன்னா அதுதான் அதோட விடை. ஓகே இப்போ நீங்கள் 2 2 4ஆ மாறிடும் 4 3 12 12 5 60 பார்த்தீங்களா 60. ஸோ நீங்கள் விடையை வந்து மறுபடியும் எழுதணும் அவசியம் இல்லை. இதுதான் விடை அதோட கேள்வி தான் இது. ஓகே ஸோ இந்த பெம்பாகியன் பெருலாங் வந்து ஒரு வழி. இன்னொரு வழி நான் சொல்லியிருந்தேன்ல பொக்கோ ஃபக்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொக்கோ ஃபக்டோர் வந்து பேசிக்கலி ஒரு மரம் மாதிரி அது பிரான்ச் எடுத்துக்கிட்டே போகும் கிளைகள் எடுத்துக்கொண்டே போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு மேலே 60 எழுதிக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிரான்ச் கொடுக்கும்போது அது 2ஆ மட்டும்தான் நீங்கள் பிரான்ச் கொடுக்க முடியும். ஓகே 3 4லாம் நீங்கள் போடக்கூடாது. அதுதான் வந்து அதோட ஒரு க்ளூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ 60 வந்து எதனால பாகி பண்ண முடியும் 2ஆல பாகி பண்ண முடியும். ஸோ 2ஆல நீங்கள் பாகி பண்ணீங்கன்னா இங்கே வந்துட்டு விடை 30 வரும். இதே எண் தான். ஓகே அப்புறம் இது வந்து 2 வந்துருச்சு. இதை வந்து இதுக்கு மேலே பாகி பண்ண முடியாது அதனால விட்டுறோம்.
இப்போ 30 எதனால பாக்கி பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் 2ஆல் பாக்கி பண்ணலாம், 3ஆல் பாக்கி பண்ணலாம், 5ஆல் பாக்கி பண்ணலாம். ஸோ எந்த ஒரு நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5ஆல் பாக்கி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர வேண்டிய விடை வந்து 6. 6 வந்து எந்த ஃபேக்டர் கூட பாக்கி பண்ண முடியும். ஸோ 2 பெருக்கல் 3 தான் 6. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பெரிய இருக்கிற எண்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்னதாக்கிக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு தடவையும் 2 கிளைகளை தான் வந்து எடுக்கிறோம். அதுக்கு தான் பொக்கோ ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ இப்படி எழுதி முடிச்சக்கையோட நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க, இது வந்து மேலே இருக்குது, அதை வந்து கீழே எடுத்து வந்து எழுதுறோம். நம்ம கீழே மட்டும் தான் எடுத்துருவோம், வேற எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நடுவில் பெருக்கல் குறி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட விடை. மறுபடியும் 60 வந்துட்டு 2 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இதை நீங்கள் அழகுபடுத்தி எழுதலாம். 2 2 3 5 இல்லைனா 5 3 2 2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். பட் உங்களுக்கு எப்படி எழுதினாலும் இந்த எண்கள் கரெக்டாக இருந்தாக்கா போதும். ஸோ பாருங்க, 2 பெருக்கல் 5 வந்து 10, 10 2 20, 20 3 60. ஸோ எப்படி எழுதினாலும் 60 வந்துடுது. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த 2 வழிமுறைகள். ஒன்று வந்து பொம்பாகியன் பருலாங், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து கடைசியில் 1 வரணும். ஓகே, அப்போ தான் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பம் ஃபேக்டரான் பொக்கோ ஃபேக்டர் வந்துட்டு 2 2ஆக போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 சரை வச்சு நீங்கள் ஒரு என்னோட பம் ஃபேக்டரான் பர்டானா வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேள்விகளுக்கு விடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, tentukan sama ada 3, 5 dan 7 ialah faktor perdana bagi 30 atau bukan. ஸோ ஃபேக்டர் பர்டானா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 எண்களுமே வந்து ஃபேக்டர் பர்டானா தான். அதனால வந்து அது 30 கூட பாகி பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, 30 bahagi 3 வந்துட்டு 10. ஸோ இதில் ரிமைண்டர்ஸ் இல்லை. ஸோ 3 வந்துட்டு ஃபேக்டர் பர்டானா. அதே மாதிரி லீமா வந்துட்டும் ஃபேக்டர் பர்டானா தான். 1 darab 5, 6 darab 5 வந்து 30 மாறிடும். ஸோ லீமாவும் ஃபேக்டர் பர்டானா தான். 7 பார்த்தீங்கன்னாக்கா 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 7 வந்துட்டு 28 தான் வரும். ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே 2 வந்துடும். ஓகே, 28னா 30லேருந்து 28 போனால் 2. ஸோ 2 இருக்கிறனால 7 வந்துட்டு bukan faktor perdana. ஓகே, ஸோ faktor perdana bagi 30 ialah 3 dan 5 saja. அப்போ பி பார்ப்போம். பி வந்துட்டு 3, 5 dan 9 ialah faktor perdana bagi 54 atau bukan. ஸோ 54 bagi 3 பண்ணி பாருங்க. 1 3 3, 1 3 3, 8 3 24. ஸோ 18. நோ ரிமைண்டர்ஸ் இல்லை. ஸோ 3 வந்துட்டு ஃபேக்டர் பர்டானா. அதே போல் லீமோ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா லீமோ ஏற்கனவே சொல்லியிருந்தால அது வந்து எப்போதும் 5 கோசம் தான் முடியுது. இதில் 4ல் முடியுது. ஸோ மினிமம் இது வந்து இல்லை. இது வந்து 15 50 வந்துடும். பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். ஸோ லீமோ வந்து புக்கான் ஃபேக்டர் பர்டானா. அப்புறம் 9 இருக்குது. ஆனால் 9 பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ட்ரிக்கி கொஷின். 9 வந்து நம்பர் பர்டானாவே இல்லை. அதனால வந்துட்டு அதையும் நீங்கள் எழுத முடியாது. ஸோ விடை வந்து 3 மட்டும்தான். ஓகே, இது வந்து soalan 1. இப்போ வந்து soalan 2 பார்ப்போம். Senaraikan semua faktor perdana bagi setiap nombor yang berikut. ஸோ இப்போ வந்து சினராய் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஸோ 36ஓட ஃபேக்டர் பர்டானா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து 1, 2, 3, 4, 6, 9, அப்புறம் வந்துட்டு 12, 18, அப்புறம் வந்து கடைசியாக 31 வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஃபேக்டர். ஃபேக்டர் பர்டானா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து 2, 3 மட்டும்தான். மற்ற எல்லா எண்களும் வந்துட்டு மற்ற எண்ணால் வந்து பாகி பண்ண முடியும். ஸோ ஃபேக்டர் பர்டானா 2 dan 3 saja. பி பாருங்க, 48 இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஞாபகத்தில் இருக்கா ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து உள்ள வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பராக போட்டு பேலன்ஸ் இல்லாத மாதிரி வந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபேக்டர். ஓகே, ஸோ யூஸ்வலி நம்பர் 1 வந்துட்டு ஃபேக்டர், நம்பர் 48 வந்து ஃபேக்டர். கொடுக்கப்பட்ட அதே எண் வந்து ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதை சுலபமாக்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இதை பாதியாக மாற்றிக்கோங்க. ஸோ பாதியாக மாற்றினா 24 வரும். 24 ஆன்சர்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த கேளுக்கு வந்து வந்துடும் பாருங்களா. ஸோ 2 பாகி பண்ணிங்கனாக்கா 2 2 4, 4 2 8. ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு வரும். பிகாஸ் 2ஆம் வாய்ப்பாடு வந்துட்டு 2 4 6 8 0 அப்படின்ற எண்ணில் முடியறனால 2ஆம் வாய்ப்பாடு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால 24. ஸோ நீங்கள் அடுத்தது வந்து 3
4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மற்ற எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 முடியும். ஸோ 3 இது பண்ணும்போது இங்கே 16 வரும். அதே போல் 4ஆம் வாய்ப்பாடுலையும் 48 இருக்கு. 4 12 48. அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடில் 6ஆம் வாய்ப்பாடில் வந்து 6 8 48 வரும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபக்டோர். ஸோ ஃபக்டோர் பெர் டானா அப்படின்னு நீங்கள் எழுதும் போது இதில் டுவ திக இருக்கு. பட் 6 8 ப்ளஸ் இந்த எண்கள் எதுவுமே வந்துட்டு வராது. ஸோ இதுக்கும் விடை வந்து டுவ டன் திக சாஜ. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 58 இருக்கு. ஸோ 58 வந்துட்டு மறுபடியும் நீங்கள் 1 போட்டுக்கலாம். ரொம்ப இது 8ல் முடியுது, அதனால 2ம் போட்டுக்கோங்க. ஸோ இங்கிட்டு வந்து விடை வந்துட்டு 58 வரும். 2னால 58ஓட பாதி எவ்வளோ அப்படின்னு நீங்கள் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 2வது வாய்ப்பாடு இது பண்ணீங்கன்னாக்கா 58 2 போட்டு பாருங்க. 2 2 4 இங்கே வந்து 18 வருது. ஸோ 9 2 18 ரிமைண்டர்ஸ் இல்லை, அதனால இதுவும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது ஏதாவது எண்கள் வருதான்னு பார்த்தீங்கன்னாக்கா 58 வகுத்தல் 3 பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 3 3 28 வந்துடுச்சு பாருங்களேன். ஸோ 9 3 27 தான் இருக்குது, 28 ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. 4ஆம் வாய்ப்பாடு. ஸோ 1 4 4 18 வருது. 18ம் 4ஆம் வாய்ப்பாடு இல்லை, நன்னாள் 16 தான் இருக்குது. ஸோ ரிமைண்டர்ஸ் வந்துடாது. 5ஆம் வாய்ப்பாடு கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. அப்போ 6ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 9 6 54 தான் இருக்குது, 58 இல்லை. 7ஆம் வாய்ப்பாடு போனாலும் அதுலேயும் இல்லை, 8லையும் இல்லை, 9ஆம் வாய்ப்பாடுலையும் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோதான் இங்கே. ஓகே, 4 எண்கள் தான் இருக்கு. ஸோ இதில் ஃபக்டோர் பெர் டானா எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2ஆம் நம்பர் இருக்கு. 29 58 பார்த்தீங்கன்னா 58 கண்டிப்பாக வந்து வகுக்க முடியும். 29 வந்து வேற எந்த எண்ணாலையும் வகுக்க முடியாது. இது வந்துட்டு நம்பர் பெர் டானா. ஸோ 2ம் 29. கடைசி எண் வந்துட்டு 99 கொடுத்துருக்காங்க. 99 வந்துட்டு 1ஆல் வகுக்க முடியும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் 99ம் போட்டுக்கலாம். ஓகே, மற்ற எண்கள் நீங்கள் பார்க்கும்போது இது கண்டிப்பாக 2ஆல் வகுக்க முடியும். ஏன்னா அந்த பின்னாடி உள்ள எண் பாருங்கள், அது 2 4 6 8 0ல் வரல, 9ல் முடியுது. அப்போ வந்து இது கண்டிப்பாக வந்து 3ஆம் வாய்ப்பாடெல்லாம் பண்ண முடியும். ஓகே, இங்கே பாருங்கள் 99 பாகி தீக முய்முன் 9. அதே மாதிரி முய்முன் 9 வந்துருச்சு. ஸோ 3ஆம் வாய்ப்பாடு முடியும் அப்படின்னா இங்கே 33 வருது. இப்போ மற்ற எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு 6ஆம் வாய்ப்பாடு இதில் எதுலையுமே வந்துட்டு 99 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல் நம்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ வேற எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆவது வாய்ப்பாடில் வரும். ஓகே, 9ஆவது வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா 99 இங்கே 9 கண்டிப்பாக 11 9 99ன்னு இருக்குல்ல. ஸோ 11 9ம் இதுக்கு வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதோட விடை. ஸோ இதில் உள்ள ஃபக்டோர் பெர் டானா பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, அப்புறம் 11 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 கேள்விக்கு இதுதான் வந்து ஃபக்டோர் பெர் டானா. ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்துட்டு வாய்ப்பாடு பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்த கணக்குக்கு போவோம். ungkapkan setiap nombor yang berikut dalam bentuk pemfaktoran per dana. ஸோ அந்த 2 சாரா படிச்சதுனால pembagian berulang pokok faktorன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சாரால நீங்கள் செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி pembagian berulang யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏ பாருங்க 42. ஸோ இது வந்துட்டு 42 2ல் முடிகிறனால நான் வந்து 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாதியாக மாற்றணும்னாக்கா 21 வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ண முடியாது, 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுறேன். ஸோ 7 3 21 7 இருக்குது. ஸோ 7ம் வந்துட்டு நம்பர் பெர் டானா, அதனால் அதை வந்து பாக்கி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 1 வந்துருச்சு. அப்போனாக்கா ungkapkan தான் நம்பர், ungkapkan அதை வந்து மறுபடியும் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ 40 வந்துட்டு 2 darab 3 darab 7. நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். 2 3 6 6 42. ஓகே, இதுதான் செக்கிங் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, இப்போ 96 பாருங்க. 96 வந்துட்டு 2ஆவதுலேயும் பண்ணலாம், 3ஆம் வாய்ப்பாடுலேயும் பண்ணலாம். ஸோ நான் பெரிய நம்பர் போட்டுக்கிறேன். 3 9 3 6. அப்புறம் இது 2ல் முடியுது, அதனால கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாடு செய்யலாம். ஸோ 2 2 வந்துடும், 6 32 வருது. மறுபடியும் நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம், 8 வரும். இப்போ பாருங்கள் 2 2ஆக போயிட்டே இருக்கேன். நம்ம 4 8லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து நம்பர் பெர் டானா இல்லை. ஓகே, ஸோ 4 2 8 2 4
2 2. ஸோ ரொம்ப தடவை பண்ணுறோம், ஆனால் அதுதான் வந்து சாரா. ஸோ 96 வந்துட்டு 3 பெருக்கல் எத்தனை 2 இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 தடவை 2 போட போகிறோம். 2 3 4 5. ஸோ இதுதான் வந்து இதோட விடை. இப்போ சி பாருங்க, சி வந்து 120. 120 இது 3ஆம் வாய்ப்பாடில் இருக்கிறனால அதை முதல்ல போட்டு செஞ்சுப்போம். ஸோ 4 3 12 வரும்ல, ஸோ 40 வந்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கோங்க. 20 மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 10 5 அப்புறம் கடைசியாக 5ஆம் வாய்ப்பாடு. ஓகே, ஸோ இந்த கேள்வியோட விடையை வந்துட்டு நம்ம வந்துட்டு 120 இப்போ ஃபக்தோரான் கேடா வந்து தீக டரா டுவ டரா டுவ டரா டுவ டரா தீமா அப்படின்னு எழுதி முடிக்கிறோம். ஓகே, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஜலங்கஜை தான் எழுதுறீங்க. ஓகே, கடைசி வந்துட்டு நான் டி மேலே எடுத்து போகிறேன். ஸ்ராத்தோஸ் தீகப்ளோலிமா. ஓகே, ஸ்ராத்தோஸ் தீகப்ளோலிமா. இங்கே என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 5ல் முடியுது, அதனால 5ல் போட்டு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 அப்புறம் வந்து 7 5 35ல் முடியும். ஸோ 27 வந்து எந்த வாய்ப்பாடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் இருக்கு. 9 3 27 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை போட்டுக்கலாம். மறுபடியும் 9 வந்துட்டு 3ஆம் வாய்ப்பாடில் தான் இருக்கு. 3 3 9 மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3. ஓகே, ஸோ விடை எழுதும் போது 135 5 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஓகே, இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து எழுதிடணும். ஓகேவா, இதுவே கேட்டால் பொக்கோ செய்யலாமே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாராளமாக செய்யலாம். ஸோ லெட்ஸ் சே 42ன்னு வச்சுக்கோமே. 42 வந்துட்டு மேலே எழுதிட்டு இந்த 2ஆ பிரிச்சுக்கிறீங்க. இப்போ 2ஆ பிரிக்கும் போது இங்கே 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 எந்த எண்ணால் பெருக்கினாக்கா 42 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 வந்துட்டு 21 வரும். ஸோ 21 வந்துட்டு எந்த 2 நம்பர் பர்டானா மூலியமாக வந்து நீங்கள் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அது வந்து 7 3, அதாவது 3 21 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அவ்வளோதான் இந்த கேள்வி, இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2ஐ எடுத்து இறக்கிட்டு விடையை வந்துட்டு எழுதும்போது 42 டுவடரா திகடரா துஜோ 7 3 6 6 42. அதே போல் 96 120க்குலாம் பண்ணலாம். ஸோ நம்ம 120க்கு சும்மா பண்ணி பார்ப்போம். 120 மறுபடியும் நீங்கள் 2ஆல் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ 2 பண்ணிங்கனாக்கா இங்கே வர விட வந்து 60. ஏன்னா 6 2 12 62 120 அப்படின்னு வரும். ஓகே, மறுபடியும் 2ஆல் அதை நீங்கள் பண்ணலாம். இங்கே 2 பண்ணிங்கன்னா இங்கே வந்து 30 வரும். 32 60. ஓகே, மறுபடியும் இதை வந்து 2ஆல் பண்ணலாம், 3ஆலையும் பண்ணலாம். ஸோ 3 பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து 10 வரும். ஓகே, உங்களோட நம்பர் பிரடானா இருக்கிற வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை. நம்பர் பர்டானா இல்லாம இருந்துச்சுனாக்கா இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா அது நம்பர் பர்டானாக்கா நீங்கள் இறக்கிக்கிட்டே போகணும். ஓகே, ஸோ 10 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 10 அப்படின்னு சொல்லி முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு 120 பக்தோ பர்டானா பார்த்தீங்கன்னா 2 டாரா 2 டாரா 3 டாரா 2 5. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூலில் எழுதும் போது கண்டிப்பாக அதை இறக்கி எழுதணும், அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இதான் வந்து விடை. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்க போகிறோம். நன்றி.